டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் தந்தி டிவி ஸ்டுடியோஸுக்கு வந்து இணைந்திருப்பவர் டாக்டர் சிந்துரா அவர்கள், நுரையீரல் மருத்துவ நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், இப்போது யூஸ்வலாகவே ஆஸ்துமா, வீசிங், இந்த மாதிரி மூச்சு விட சிரமப்படுற, அப்புறம் கோல்டு, இது போன்ற நோய்கள்லாம் வந்து வின்டர் சீசனில் வரும், மழைக்காலங்களில் வரும். பட் ஆஃப் லேட்டாக சம்மர் சீசனில் நல்லா வெயில் அடிக்கும் போது இதனால் நிறைய பேர் சிரமப்படுற மாதிரி நிறைய மக்கள் அவங்களுடைய சந்தேகங்களை நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி? யூஸ்வலாக ரெகுலராக ஆஸ்மாவில் வந்து கோல்டு காற்று, டஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு வீசிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதே வின்டர் சீசனில் தான் வைரஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஹியூமிடிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ வைரஸ் இஸ் மோர் காமன் டியூரிங் வின்டர் சீசன். ஓகே. இப்போ சம்மர் சீசனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரே ரூமில் ஏசி எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏசியில் இருக்க டஸ்ட்டு, ஏசியில் இருக்க ஃபங்கல் ஸ்போர்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆஸ்மா எபிசோட் வந்து வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொரு ரீசன் வந்து சடன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். நம்ம இந்த வருஷம் பார்த்துருக்கு, மே மாதத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் கூட நம்ம ஆஸ்மாவோட சிம்டம்ஸ், வீசிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாசர்பேஷன் வந்து காஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த அப்நார்மல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ஏசி நிறைய யூசேஜ், ஃபங்கல் ஸ்போர்ஸ் எக்ஸ்போஷர், ஓகே, அண்ட் சம்மர் சீசனில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது டஸ்ட் எல்லாம் நம்ம காற்றுல எல்லாம் நிறைய பரவும். ஓகே. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆஸ்மா எபிசோட்ஸ் வந்து சம்மரில் கூட ஜாஸ்தியாக இருக்கலாம். ஓகே. ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இதுக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்கா? சின்ன பசங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கா? ஆஸ்மா வந்து கிளியராக எலர்ஜிக் டிசீஸ் தான். ஓகே. இது வந்து எந்த இன்ஃபெக்ஷன், கிருமிக்காக வந்தது எதுவும் கிடையாது. மேபி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னா ஆஸ்மா வீசிங் எபிசோட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம். ஓகே. ஸோ யூஸ்வலாக இது ஜெனட்டிக். ஓகே. தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அம்மாவுக்கு வீசிங் இருக்குன்னா பசங்களுக்கு, கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சில்ட்ரனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. யூஸ்வலி இட் இஸ் அ சைல்ட்ஹுட் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க, சின்ன பசங்களுக்கே வருது. ஸோ ஒரு வருஷம்ல ரொம்ப சிவியராக இருக்கும் போது 5 வருஷம் வந்ததுக்குள்ள வீசிங் எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகலாம். ஓகே. சில்ட்ரன் க்ரோ அவுட் ஆஃப் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் வர வர ஆஸ்மா சிம்டம்ஸ் வந்து சிவியாரிட்டி கம்மியாகி கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். இது யூஸ்வல் ரொட்டீன். ஓகே. அடல்ட்ஹுட் ஆஸ்மான்னு கூட ஒரு டைப் ஆஃப் ஆஸ்மா இருக்கு. அடல்ட்ஸில் ஒரு 30 years 40 years வயசில் அவங்க டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனால், அவங்களுக்கு எலர்ஜி இருக்குன்னா, ஆல்ரெடி சிமெண்ட் எக்ஸ்போஜர், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்க, பொல்யூஷன் எக்ஸ்போஜர் ஆனால் அவங்களுக்கு ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சில பேர் இன்ஹேலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க டாக்டர். ஆனாலும் சில பேர் சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும், அதில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது, உங்களை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண தூண்டுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃபா? இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மித் இருக்குது நம்ம ஜென்ரல் மக்கள்கிட்ட. யூஸ்வலாக அது தப்பு. ஆஸ்மாவில் என்ன ஆகுதுன்னா, காற்று போகிறது, குழாயெல்லாம் கோல்டு காற்றுக்கு, டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நல்லா சுரங்கிடும். நம்ம இன்ஹேலர் எடுக்கும் போது பஃப் டைரெக்டாக நுரையீரலுக்குள்ளே இழுத்தும் போது அந்த குழாயிலோக்கு போயிட்டு வாலில் ஆக்ட் ஆகிட்டு அது டைலேட் ஆகி நார்மலாக ஆகிறதுக்கு யூஸ்வலாக இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்ஹேலர்ஸ் எடுக்கும்போது டைரெக்டாக நுரையீரலுக்குள்ளே தான் போகும், எந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. சில பேஷண்ட்ஸ் ஓபிக்கு வரும்போது மாத்திரையாக கொடுங்க மேடம், இன்ஹேலர் வேண்டான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் மாத்திரை வந்து 1000 times மோர் கான்சன்ட்ரேஷனில் எடுத்தால் தான் அது வயிறுக்கு போயிட்டு, பிளட்டில் போயிட்டு, நுரையீரலுக்குள்ளே போயிட்டு அப்போ தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ கம்பேர் பண்ணும் போது மாத்திரையோட இன்ஹேலர்ஸ் தான் எப்போவுமே பெஸ்ட், சேஃப். ஓகே. இன்ஹேலர்ஸில் வந்து ஸ்டிராய்ட் டோசேஜ் வந்து ரொம்ப மைக்ரோகிராம்ஸில் தான் இருக்கும். 16 micrograms, 8 micrograms. டேப்லெட்டாக எடுக்கும் போது 16 mg, 18 mg அந்த மாதிரி எடுக்கும் மாதிரி இருக்கும் ஸ்டிராய்டு. ஓகே. ஸோ ஸ்டிராய்ட் டோஸு கம்மி, ரொம்ப சேஃபு, டைரெக்டாக நுரையீரலுக்குள்ளே தான் போகும். ஓகே. அண்ட் கரெக்டாக இன்ஹேலர் யூஸ் பண்ணால் தான் உங்கள் ஆஸ்மா சிம்டம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி நைஸ் டாக்டர், ரொம்ப கிளியராக சொன்னீங்க. டாக்டர், இப்போ இந்த ஆஸ்மா, வீசிங் இதெல்லாம் நம்ம டச் பண்ணிட்டோம். டிபி ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டில் படிச்சு இது கரெக்டானு சொல்லுங்கள், வேர்ல்டில் இருக்க டிபியில் 1/4, அதாவது கிட்டத்தட்ட 25%, 25% வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சிம்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகளை வச்சு நமக்கு டிபி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்? டிபி வந்து ஒரு ரொம்ப அலார்மிங்கான டிசீஸ். வருஷம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேருக்கு தான் புதுசாக டிபி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டிபி இருக்கவங்கள
யூஸ்வலாக என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா நிறைய இருமல் இருக்கும், 1 மாதமாக 2 மாதமாக இருமிட்டே இருப்பாங்க சளியோட சேர்த்து. அண்ட் ஈவினிங் ஆனால் குளிர் ஜுரம் வர மாதிரி, ஈவினிங் ஆனால் லைட்டாக டெம்பரேச்சர் 99-100 வர மாதிரி ஃபீவர், ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். பசி இல்லாமல் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கு இருக்குன்னாவோ ஃபஸ்ட்டு நியர்பை இருக்குது டாட் சென்டர் ஆர் டிபி சென்டர்ஸ் கவர்மெண்ட்டாக ஃபுல்லாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சென்டருக்கு போயிட்டு சளி டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே கூட பண்ணிங்கன்னா ஏர்லியாக இருக்கும் போது சளி டெஸ்ட்டில் இன்னும் தெரிலனா முன்னாடியே நம்ம எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்ரே அண்ட் சளி டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு லாங் டர்மாக சிம்டம்ஸ் இருக்குன்னா டிபி இருக்கா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டிபி இருக்குமோ அன்னு சொல்லி ஒரு பயந்துட்டு வீட்டிலனே உட்காருவாங்க. நீங்கள் டிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 6 மாதம் மாத்திரை கரெக்டாக விடாமல் எடுத்தீங்கன்னா டிபி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பயந்துட்டு டிபி இருக்குமோன்னு சொல்லி வீட்டிலனே உட்காராதீங்க, போயிட்டு உடனே டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு டிபி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிபி இருக்குது, நீங்கள் வீட்டிலனே உட்காந்து இருமிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க சின்ன பசங்களுக்கு வயசான ஆளுக்கு எல்லாமே டிபியும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ட்ரை டு அவாய்ட் ஸ்ப்ரெடிங் டிபி டு அதர்ஸ் வித் இன் த ஹவுஸ். ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர், அதன் பிறகு வந்து இந்த ஸ்னோரிங், அதாவது இந்த குரட்டை விடுவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ மக்களுக்கு. இது லங்ஸ் சம்மந்தப்பட்டதா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதியா, அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர்? இது ஒரு நல்ல கொஷின் சார். நிறைய பேருக்கு மக்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய தெரிய மாட்டேங்குது. சும்மா குரட்டை விட்டுறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து எல்லாமே. பட் குரட்டை விட்டுறவங்களுக்கு யூஸ்வலாக என்ன ரீசனாக இருக்கும்னா, ரொம்ப ஷார்ட் நெக்காக இருக்கவங்க, ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கு, இல்லை ஜா வந்து சின்னதாக இருக்கவங்களுக்கு, டங்கு பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக படுக்கும் போது தூங்கும் போது டைமில் மட்டும் நாக்கெல்லாம் பின்னாடி சாஞ்சி காற்று போகிறது குழாய் வந்து பார்ஷியலாக பிளாக் ஆகிடும். ஓகே. ஸோ பார்ஷியலாக பிளாக் ஆயிடுச்சுன்னா சேம் விசில் மெக்கானிசம். பார்ஷியலாக பிளாக் ஆயிடுச்சுன்னா ஸ்னோரிங் அந்த சத்தம் வந்து லோவாக வரும். ஓகே. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும் போது தான் ஸ்னோரிங் சப்தம் வந்து ரொம்ப லவுடாக வரும். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும் போது அவங்க காற்றே உள்ளே போகாது, மூர்ச்சே எடுக்க மாட்டாங்க. ஆக்சிஜன் லெவல் பாடியில் வந்து சடனாக ட்ராப் ஆகிடும். ஓகே. ஸோ தூங்கும் போது அப்படி குரட்டை விட்டுட்டு சடனாக ஒரு பாஸ் வரும். அந்த டைமில் ஆக்சிஜன் போகாது, சடனாக ஏஞ்சி அந்த பேஷண்ட் வந்து திருப்பி பொசிஷன் மாற்றி திருப்பி படுத்தா ஓரளவுக்கு திருப்பி ஸ்லீப் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஸ்லீப் இருந்துகிட்டே இருக்கும் நைட்டில். நிறைய குரட்டை விடுவாங்க. காலையில் எழுந்தின உடனே நைட்டில் தூக்கம் நல்லா இல்லாததுக்காக காலையில் எழுந்தின உடனே தலைவலியாக இருக்கும். பகல்ல எல்லாம் எந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு எதனா இம்பார்ட்டன்ட் வேலை பண்ணும் போது, பேப்பர் படிக்கும் போது கூட தூக்கம் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு பல்மனாலஜிஸ்ட் கிட்ட எதனா ஸ்லீப் மெடிசன் கிட்ட போயிட்டு இந்த ஸ்லீப் ஸ்டடியான ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஓஹோ, இது நுரையீரல் சம்பந்தப்பட்டது நம்ம சொல்லலாமா டாக்டர்? இது லங்ஸ் சம்பந்தப்படுத்தலாமா? அது ஆமாம், நைட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகிறதுக்காக தான் எல்லா பாடியோட எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ரொம்ப வருஷமா இருக்கு, 4-5 வருஷமா இருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டிஸ்லிபிடீமியா, ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஹார்ட் ஸ்ட்ரோக்ஸ், பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ் வரலாம். லங்ஸில் வந்து ப்ரெஷர்ஸ் ஏறிடும். ஆக்சிஜன் அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக லங்ஸில் ஒரு ப்ரெஷர், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லோ டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ், தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம், பிசிஓடி, டயபெட்டிஸ் வரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், அண்ட் இன்ஃபர்டிலிட்டி வரும், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் லைக் மெட்டபாலிசம் கம்மி ஆகிட்டு ஒபேசிட்டி இன்னும் ஃபர்தராக ஜாஸ்தியாகும், ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி. ஸோ ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னா ஒபீஸ் ஆகிட்டே போகும். ஒபிசிட்டி கம்மி ஆனால் தான் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா கம்மி ஆகும். ஸோ தட் வி ஹாவ் டு பிரேக். டாக்டர், இப்போ ஸ்னோரிங், அதாவது இந்த குரட்டை விடுறதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், என்ன ஃபாலோ பண்ணணும் ஹேபிட்ஸ்? யூஸ்வலாக அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கவங்கள வந்து BMI ஷுட் மெயின்டைன் less than 25. ஓகே. இல்லை அந்த நெக் ஃபேட் எல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு நல்லா நெக் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணி அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு மைல்ட், மாடரேட், சிவியர்னு கிரேடிங் இருக்குது.
அது வந்து ஸ்லீப் ஸ்டடி அண்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு. நைட்ல ஃபுல்லா பண்ணுவாங்க. 4 to 6 hours தூங்கும் போது மெஷின் எல்லாம் மாட்டிட்டு ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கு, பிபி சுகர் எல்லாம் எப்படி இருக்கு, தூங்கும் போது ஸ்லீப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு அந்த லெவல் AHIM சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி ஒரு 1 hourல மூச்சு கம்ப்ளீட்டா எடுக்கல இல்ல பார்ஷியல் எடுக்கல, ஆப்னியா ஹைபாப்னியா இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எடுத்துட்டு அது மூலமா மைல்ட் மாடரேட் சிவியர்னு கிளாஸிஃபை பண்ணி, மைல்டா இருக்குன்னா யூசுவலி வி சஜஸ்ட் வெயிட் லாஸ் அண்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் சேஞ்ச். யூசுவலா அந்த கொரட்டை விட்டுறவங்க நேரா படுக்க கூடாது, சைடுக்கு ரைட் லேட்டரல் ஒரு லெஃப்ட் லேட்டரல் திருப்பி தான் படுக்கணும். இடுப்பு வரைக்கும் ஹைட்டா வச்சு 45 degrees ஆங்கிளும் வெட்ஜ்னு சொல்லுவாங்க, நமக்கு வெளியில எல்லாம் அவைலபிளா இருக்கும். அந்த வெட்ஜ் வச்சு கூட சைடுக்கு திருப்பி தூங்கலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி ஓசா பேஷண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் லைங் டவுன் இன் ரிக்ளைனர். ஸோ அந்த பொசிஷனில் ரிக்ளைனரில் படுக்கும்போது அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மைல்டாக இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு டயட் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. மாடரேட் டு சிவியர் இருக்கவங்களுக்கு வந்து CPAP இல்லைன்னா BiPAP கண்டினியூஸாக கொஞ்சம் மினிமல் பாசிட்டிவ் ஏர்வேவோட ப்ரெஷர் கொடுப்பாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது காற்று போகிறது குழாய் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் பாடிக்கு போயிட்டு நைட்டில் எல்லா ஆர்கன்ஸ் ரிப்ளனிஷ் ஆகும். ஸோ இந்த அன்கண்ட்ரோல்ட் பிபி ஹைப்பர்டென்ஷன் எல்லாம் இந்த ஓசாக்காக இருக்குது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் இந்த யூஸ் பண்ணும்போது. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு நம்ம வெயிட் லாஸ் எல்லாமே கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CPAP எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸ் என்ன ஆயிடுச்சு, 10% ஆஃப் பாடி வெயிட் கம்மி ஆயிடுச்சுன்னா, சிம்டம்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா BiPAP தேவையில்லாம். சில பேர் கேட்பாங்க, நான் BiPAP CPAP லைஃப் லாங்காக யூஸ் பண்ணோமா இல்லை நடுவில் நிப்பாட்டலாமா, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணோன்னு கேட்பாங்க. நீங்கள் பாடி வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தேவையில்லை. ஓகே, வெரி நைஸ் டாக்டர். நம்ம பாமர மக்கள்லாம் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. டாக்டர் சிந்துரா அவர்கள் நுரையீரல் மருத்துவ நிபுணர் மிக முக்கிய தகவல்களை உங்களுக்கு தந்தி டிவி வாயிலாக வழங்கி கொண்டிருக்கிறார். டாக்டர், நம்ம நிறைய முக்கியமான டாபிக் கவர் பண்ணால் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் அந்த அறிவியலை நீங்கள் ரொம்ப அழகாக பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் டாக்டர். முன்னாடிலாம் ஏஜ்டு பர்சன் தான் அதிகமாக கேன்சர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். பட் இப்போ 35 years 40 years இருக்கவங்களே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வராங்க கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு சின்ன வயசில் ஒரு யங் ஏஜில் கேன்சர் வர்றதுக்கு என்ன காரணம்? ஸோ லங் கேன்சர் வந்து மோஸ்ட்லி மெயின் cause of death worldwide. So leading cause of death worldwide. And main reasons for lung cancer வந்து smoking. So not only males, recent days இப்போ பார்த்தீங்கன்னா female smoking also has increased. And that has increased the female lung cancer incidence also. அப்படிங்களா? ஆமா. And ஸ்மோக்கிங் பண்ணும்போது யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்க இன்ஹேல் பண்ணுறது வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. அவங்க விடுறது ஸ்மோக்கு வீட்டுக்குள்ளே இருக்க அவங்க பசங்களை ஒய்ஃப் எல்லாம் இன்ஹேல் பண்ணும்போது அது பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் பேசிவ் ஸ்மோக்கர்ஸில் கூட லங் கேன்சர்ஸ் வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 2 main causes for smoking and passive smoking. வீட்டில் வந்து அடுப்பு எல்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த நேச்சுரல் வுட் ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடுப்பில் குக்கிங் பண்ணும்போது க்ளோஸ்ட் ரூம்ஸ், ஸ்மால் ரூம்ஸ், லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் பண்ணும்போது அந்த ஸ்மோக் எல்லாம் வந்து நிறைய தார் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் மோர் கார்சினோஜெனிக். அதுக்காக கூட லங் கேன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக அந்த நேச்சுரல் ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியில ஓப்பன் ஏரில் தான் யூஸ் பண்ணணும், வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ பார்த்தீங்களா நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், பொல்யூஷன் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம ரோட்டில் போகும்போதே இன்ஹேல் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்ஹேல் பண்ணிகிட்ருக்கு. இந்த வெஹிக்கல் எமிஷன் பொல்யூஷன் ஆல்சோ இஸ் மோர் கார்சினோஜெனிக். இப்போ பார்த்தீங்களா வீட்டில் எல்லாம் நம்ம அகர்பத்தி தூபம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? அகர்பத்தி வந்து நம்ம ஒரு அகர்பத்தி பர்ன் பண்ணும் போது நிறைய கார்பன் மோனாக்சைடு தார் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ வீட்டுக்குள்ளே டோர் க்ளோஸ் பண்ணி 2-3 அகர்பத்தி யூஸ் பண்ணும் போது அந்த கெமிக்கல்ஸ் டாக்ஸிக் கேஸஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு 1 or 2 hours கிட்ட இருக்கும். நம்ம அது இன்ஹேல் பண்ணும் போது அவர் எக்ஸ்போஜர் இஸ் மோர். So 2 or 3 agarbattis if you inhale for 1-2 hours, the prolonged duration is equal to almost 10 cigarettes. 10 cigarette exposure. So cigarette வந்து 1 minute தான் expose ஆகும். So duration and amount of toxin exposure will be less when compared to agarbatti or தூபம். வீடு ஃபுல்லாக தூபம் போட்டு வச்சிங்கன்னா 1 or 2 hour expose ஆகும்போது டாக்ஸின் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஜரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ மோர் டேஞ்சரஸ் அண்ட் பீப்புள் ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ் இன் த ரீசன்ட் டேஸ்.
ஸோ மெயினாக லங் கேன்சருக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் கூட இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் லங் கேன்சர் எதனா இருக்குன்னா அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக இருக்குது. இப்போது வந்து கேன்சர் ஏர்லியாக ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு லோ டோஸ் சிடி ஸ்கேன்ஸனே அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ சின்ன நாடியூல் இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டு பயோப்சி பண்ணிவிட்டு அது மேலிக்னன்சின்னு வந்துடுச்சுன்னா அங்கே வரைக்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா கேன்சருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுக்கலாம். ஓகே. ஸோ லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஹை ரிஸ்க் இருக்கவங்களுக்கு, எக்ஸ்போஜர் இருக்கவங்களுக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு இந்த லோ டோஸ் சிடி ஸ்கேன் பண்ணி கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா வேக்சினேஷன், தடுப்பூசி ஏதாவது இருக்கா? கேன்சருக்காக வேக்சினேஷன் எதுவுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. இன்னும் ரீசர்ச்சில் இருக்குது. கேன்சருக்காக மேபி ஒன் டே இன் ஃபியூச்சர் வி மைட் கெட் வேக்சினேஷன், பட் இட் இஸ் ஸ்டில் இன் ரீசர்ச் அண்ட் நத்திங் இஸ் அவைலபிள். ஓகே. இப்போ adults who are having chronic lung disease or COPD, asthma, அந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் இருக்கவங்களுக்கு நார்மல் அடல்ட் வேக்சினேஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அடல்ட் வேக்சினேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஒன்று வந்து நிமோகோக்கல் வேக்சின், அது வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் இன்ஃபெக்ஷன், நிமோனியா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணும். அண்ட் வைரல் வேக்சின் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆகஸ்ட்டில் தான் புது வேக்சின் வரும் எவ்ரி இயர். ஸோ ஆகஸ்ட்டில் மட்டும் அந்த வேக்சின் எடுத்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி டைமில் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கும். So in the ரெண்டு vaccines usually anyone above around 55 years having comorbidities or underlying lung disease should utilize that. Okay. And normal people no comorbidities should use them from 65 years of age. Okay. Okay. டாக்டர், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இந்த ஹூக்கா ஸ்மோக் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்த மிகப்பெரிய தமிழ் சினிமாஸில் கூட சிகரெட், பீடி இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் விரும்பி பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதனால என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கும்? இதில் எது டேஞ்சரஸ்? ஹுக்கா வந்து நிறைய பேர் சின்ன பசங்களெல்லாம் நடிக்கிறாங்க, இது வந்து ரொம்ப சேஃபு, ஒன்றும் ஆகாது, இதில் எந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இல்லைன்னு சொல்லி நடிக்கிறாங்க. பட் இது எல்லாம் தப்பு. யூஸ்வலாக ஹுக்காவில் என்ன ஆகும்னா கீழே சார்கோல் இருக்கும். சார்கோலில் தான் ஃப்ளேவர்ட் ஆர் அன்ஃப்ளேவர்டு டுபாக்கோ போட்டு அது பர்ன் ஆகி அது வாட்டர் பாஸ் ஆகிட்டு அவங்க இன்ஹேல் பண்ணுவாங்க. இது வாட்டர் வந்து எந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் ஃபில்டர் பண்ணாது. இட் ஜஸ்ட் ஹியூமிடிஃபைஸ் த ஏர், தட்ஸ் ஆல். த பர்ன்ட் ஏர்னு ஹியூமிடிஃபை தான் ஆகும். இட் டசன்ட் ஃபில்டர் எனி ஆஃப் த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். அண்ட் டைரெக்ட்லி நீங்கள் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் நாட் ஓன்லி வித் த டுபாக்கோ அலாங் வித் தி கோல், பர்ன்ட் சார்கோலோட தார் எல்லாமே ரெண்டு சேர்த்து நீங்கள் இன்ஹேல் பண்ணும் போது இட் இஸ் மோர் டாக்ஸிக் தேன் அ சிகரெட். இது வந்து ஹுக்கா வந்து நீங்கள் 1 hour பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்குது, 1 hour கிட்ட நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 100 சிகரெட் ஸ்மோக்கிங். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஹுக்கா இஸ் மோர் டாக்ஸிக், டேஞ்சரஸ் வென் கம்பேர் டு த பீடி. அண்ட் கம்பேர் டு த பீடி, சிகரெட் இஸ் லிட்டில் பெட்டர் பிகாஸ் இட் ஹாஸ் ஃபில்டர்ஸ். டு அ லிட்டில் எக்ஸ்டென்ட் இட் கேன் ஃபில்டர் தி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். சிகரெட்டில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகும். பட் கம்பேர் பண்ணும்போது ஹுக்கா, சிகரெட், பீடி எதுவானா இட்ஸ் ஆல் டாக்ஸிக் ஃபியூம்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்போஸ்ட். ஸோ நம்ம வந்து அப்போ அந்த ஹைரார்க்கியில் பார்க்கும்போது டாக்டர் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லக்கூடியது ஹுக்கா, அடுத்த கட்ட ஆபத்து பீடி, அடுத்த கட்ட ஆபத்து சிகரெட். ஏன்னா சிகரெட்டில் ஃபில்டர்ஸ் இருக்கிறதுனால அது அந்த லோ ஹைரார்க்கியில் வச்சுடுறாங்க, லெவல் ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும். டாக்டர், இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெண்கள்லாம் இப்போ சிகரெட் பிடிக்கிறத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. அந்த மாதிரியான பெண்களுக்கு நுரையீரல் பாதிப்பை தவிர வேறு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய உடலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் வந்து மோஸ்ட் காமன்லி சிஓபிடின்னு சொல்லுவாங்க. ஏர்வேஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி டிஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. ஆஸ்மாவில் வந்து இட்ஸ் ரிவர்சிபிள், பட் சிஓபிடி ஸ்மோக்கர்ஸில் வந்து இட்ஸ் இர்ரிவர்சிபிள் லங் டேமேஜ். நுரையீரல் வந்து பலூன் மாதிரி வீங்கி கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸ்லோனே மூச்சு வாங்குது, நடக்க முடியாமல் பெட் ரிடன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் கேன்சர் வந்து ரொம்ப காமன், ஸ்மோக்கர்ஸில் எல்லாருக்கும் வரும். டாக்டர், இப்போது நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு அந்த கடைசி நிமிடங்களுக்கு வந்துட்டோம். பொதுமக்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன டாக்டர்? ஸோ ஸ்மோக்கிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு டாக்ஸிக்காக இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே டாக்ஸிக். ஸோ பசங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ். So it is better to not to reduce the number of cigarettes, it's better to quit smoking. This is one of the advice I want to give. And secondly is vaccination. Vaccination can avoid lot of infections
to a larger extent. So vaccination is to be considered for all the adults above 55 to 60 years of age. இன்னொன்று வந்து எலர்ஜன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு எலர்ஜன் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஆஸ்மா அட்டாக்ஸ் வராமல் இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்னொன்று வந்து மாஸ்க்கு போட்டு கை வாஷ் பண்ணுறது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ரிகாஷன். மாஸ்க் போட்டிங்கனாவே ஒரு 70% ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் டஸ்ட் எக்ஸ்போஜர், கெமிக்கல் எக்ஸ்போஜர் கூட நம்ம ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது அட்வைஸ். டாக்டர், உங்களோட பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் தந்தி டிவி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆஸ்துமா, வீசிங்கில் ஸ்டார்ட் பண்ணி பிறகு வந்து இன்ஹேலர்ஸ் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, பிறகு டிபி, கேன்சர், ஸ்மோக்கிங் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங் பற்றி இப்போ சொல்லியிருக்கீங்க, தடுப்பூசி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான அறிவியலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நம்ம தந்தி டிவி வாயிலாக தமிழக மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாமர மக்களுக்கு புரியும்படி நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். டாக்டர் சிந்துரா அவர்கள் நுரையீரல் மருத்துவ நிபுணர், தந்தி டிவி ஸ்டுடியோ வந்து உங்ககிட்ட பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல் டாக்டர் டைம் நிகழ்ச்சிகள் நாளை நண்பகல் 12:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.